என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். வாழ்க்கையில் எல்லாருக்கும் சில வேளைகளில் கவலை வருகிறது. உங்கள் கவலைகளுக்கு காரணம் பெரிய காரணமாக இருக்கலாம், சிறிய காரணமாக இருக்கலாம், ஒன்றுமே இல்லாத காரணமாக இருக்கலாம். சில வேளைகளில் காரணம் இல்லாமலே நீங்கள் கவலைப்படலாம். எப்படிப்பட்ட கவலையாய் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கவலை இல்லாமல் வாழ வேண்டும் என்றே விரும்புகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது எழுதிய ஒரு வார்த்தையை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். பவுல் எழுதுகிறார், நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். நீங்கள் கேட்கலாம், அது எப்படி கவலையற்றவர்களாய் இருக்க முடியும்? மனிதன் என்றால் கவலையோடு தானே வாழ முடியும் என்று நினைக்கலாம். இதே பவுல் இன்னும் எழுதுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று. இன்றைக்கு நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய போகிறீர்கள். ஒரு பேப்பர், ஒரு பேனாவை எடுத்து உங்களை எந்தெந்த காரியமெல்லாம் கவலைப்பட வைக்கிறது என்று எழுதுங்கள். 1, 2, 3, 4 என்று எழுதுங்கள். அந்த காரியங்களை எழுதி முடித்த பிறகு, நான் இந்த கவலைகள் எதுவுமே இல்லாமல் வாழவே தேவன் விரும்புகிறார் என்று சொல்லுங்கள். இரண்டாவதாக, அந்த ஒவ்வொரு கவலைக்குரிய காரியங்களையும் ஆண்டவரிடத்தில் சொல்லிவிட்டு, ஆண்டவரே, இதை உம்மிடத்தில் விண்ணப்பமாய் நான் ஏறெடுக்கிறேன், இனி கவலைப்பட மாட்டேன் என்று 10 காரியங்களை எழுதியிருந்தால் 10 காரியங்களை குறித்தும் ஜெபித்து விட்டு அந்த பாரத்தை தேவன் மேல் வைத்து விடுங்க. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் ஆண்டு கொள்ளுமா. இது இருந்தால் மனதில் மன அழுத்தம் இருக்காது, மன பாரம் இருக்காது, கவலை இருக்காது, உங்கள் உள்ளம் சோர்ந்து போகாது. வேதம் அத்தனை அற்புதமான ஒரு காரியத்தை உங்களுக்காக எழுதி வைத்திருக்கிறது. ஏன் கவலையோடு இருக்கிறீர்கள்? நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்கவே தேவன் விரும்புகிறார். கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள், அவர் உங்களை ஆதரிப்பார். உங்களுக்காக நானும் ஜெபிக்க விரும்புகிறேன். கிருபையுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன் என்று பவுல் கொரிந்து சபைக்கு எழுந்தது போலவே உங்க பிள்ளைகளும் கவலையற்றவர்களாய் இருக்க நீர் விரும்புகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். காலை வேளையில எதை குறித்தெல்லாம் கவலையோடு இருக்கிறார்களோ எல்லாவற்றையும் உண்மையில் வைத்துவிட உங்க பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய வலது கரம் கூட இருந்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன். எல்லா கவலைகளையும் எழுதி வைத்து அந்த கவலைகளெல்லாம் இடத்தில் சொல்லிவிட்டு பாரம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ, ஸ்தோத்திரத்தோடு வாழ உங்க பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க. யாரெல்லாம் இன்றைக்கு துக்கத்தோடு, கண்ணீரோடு, அழுகையோடு, புலம்பலோடு இந்த நாளை துவங்குகிறார்களோ அவர்கள் கவலைகளை நீர் வாங்கி கொள்ளுகிறதற்காய் மக்க நன்றி. இந்த நாமத்தினால் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அன்பு வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கவலையின்றி இந்த பூமியிலே வாழ தேவன் உதவி செய்யுங்கப்பா. எல்லா துதிக்கான மகிமையும் உங்களுக்கு ஏறெடுக்கிறேன். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் நீங்கள் கவலையற்றவர்களாய் வாழ விரும்புகிறார். கவலைகளை கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். பைபிள் கால்ஸ் ஊழியத்தின் மூலமாக வாலிபர்களுக்கு என்று ஒரு விசேஷித்த வேதாகம கோர்ஸை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். YBC என்ற இந்த கோர்ஸ் ஆங்கிலத்தில் ஜூலை 15ஆம் தேதி அது துவங்கப்படுகிறது. ஒருவேளை நீங்கள் ஆங்கிலத்தில் வேதத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால், நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் திரையில் காணுகிற எண்ணுக்கு எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அனுப்பப்படுகிற படிவத்தை பூர்த்தி செய்து அனுப்புங்கள். நீங்கள் வேதத்தை கற்றுக்கொள்ள இது ஒரு அரிய வாய்ப்பு. 6 மாதத்தில் அற்புதமாய் வேதத்தை கற்றுக்கொள்வீர்கள். இந்த வாய்ப்பை நழுவ விடாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.